ஹாய் நான் உங்கள் பாவி எப்பவும் போல் சிக்கனை காரமாக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி க்ரீமியாக ஒரு ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணிடலாமா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி அதை நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு அதை நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 5-6 பூண்டை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகாவை நாலாக கீரி ஆட் பண்ணி அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸஸை ஆட் பண்ணி அந்த பால்லேயே அந்த சிக்கன் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. ஓரளவு பால் நல்லா சுண்டினதுக்கப்புறமா அதில் 4லேருந்து 5 முந்திரி பருப்பை கொரன்னு அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியெல்லாம் அது வந்துடும். அவ்வளோதாங்க, ஜப்பான் சிக்கன் ரெடி. அதுவும் க்ரீமியாக ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.